வணக்கம் நண்பர்களே, நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. 2 வருஷம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிமேல நாமளே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது குவாலிஃபிகேஷன்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, கிளையண்ட்டை எப்படி பிடிக்கணும், ஒரு டீமை எப்படி நாம அமைக்கணும், கொட்டேஷன் இருக்குல்ல அதை எப்படி நம்ம போடணும், ப்ராஜெக்ட்ல லாஸ் வராம எப்படி ஒரு பிசினஸ் நடத்தணும் அப்படின்னு முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல கிளியராகவும் ஷார்ட்டாகவும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். சிவில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம். பிஇ இல்லைன்னா பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா டெக்னிக்கல் சைடை ஹேண்டில் பண்ண நல்ல அடிப்படையா இருக்கும். டிராயிங், குவான்டிட்டி, பிஓக்யூ, மெட்டீரியல் கால்குலேஷன், லேபர் ரிக்வயர்மெண்ட், குவாலிட்டி செக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்வென்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதோடு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லது. ஆனால் சைட் இன்ஜினியராக வேலை பார்க்குறதுக்கும் கம்பெனி ஓனராக இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓனர் ஆனதுமே கிளையண்ட், எஸ்டிமேஷன், கொட்டேஷன், மெட்டீரியல், லேபர், பேமெண்ட், அக்கௌண்ட்ஸ் அண்ட் குவான்டிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். அதனால முதல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா, அப்படி இல்லைன்னா ரெனோவேஷனா, டர்ன்கீ கன்ஸ்ட்ரக்ஷனா, கமர்ஷியல் ப்ராஜெக்டா, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண போறீங்களா, இல்லைன்னா பிசினஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்களா அதை எடுத்து பண்ண போறீங்களா? இப்படி தனியா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா சோலோ ப்ராப்பரேட்டர்ஷிப் ஒரு ஆப்ஷன். பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப், அப்படி இல்லைன்னா எல்எல்பி கன்சிடர் பண்ணலாம். ஃபியூச்சர்ல பெரிய அளவுக்கு பிசினஸ் வளர்க்கணும்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியையும் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு சிஏ அப்படி இல்லைன்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபஷனல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சரியான ஸ்ட்ரக்சரை நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா பேன் அண்ட் பிசினஸ் பேங்க் அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணுங்க. பர்சனல் மணியையும் பிசினஸ் மணியையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன், UDYAM, இதை உத்தியம்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இது MSME ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. கவர்மெண்டோட அபிஷியல் உத்தியம் போர்ட்டல்ல ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். கவர்மெண்ட் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி உங்க பிசினஸ் மாடல் அண்ட் அதோட டர்ன் ஓவரை பொறுத்தது. இந்த சர்வீஸ்க்கு பொதுவா ஆனுவல் டர்ன் ஓவர் ஒரு 20 lakhs தாண்டும் போது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். ஆனா சில சிச்சுவேஷன்ல 20 லட்சம் கீழேயும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகலாம். அதனால உங்க எக்ஸாக்ட் பிசினஸ் மாடலுக்கு ஜிஎஸ்டி எப்போ தேவை அப்படிங்கறத சிஏ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பெனி செட் பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா லைசன்ஸ் அண்ட் அப்ரூவல். உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு அப்ளிகபிள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு நீங்க செக் பண்ணுங்க. ட்ரேட் லைசன்ஸ், ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது போன்ற ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இது பிசினஸ் நேச்சர் அண்ட் லொகேஷனுக்கு ஏற்ப இது இருக்கலாம். அதனால சம்பந்தப்பட்ட லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட அப்ளிகபிள் ரிக்வயர்மெண்ட்ஸை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல். ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டதால மட்டுமே கிளையண்டோட பிளாட்ல கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்குமே பில்டிங் அப்ரூவல் ரிக்வயர்மெண்ட்ஸை நீங்க செக் பண்ணணும். பிளாட் லொகேஷன், பிளாட் சைஸ் என்ன, அப்புறம் ரோடோட விட்த், பில்டிங்கோட சைஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் அப்ளிகபிள் பிளானிங் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். எலிஜிபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சில அப்ரூவல் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கலாம். ஆனா எல்லா ப்ராஜெக்ட்க்குமே ஒரே ரூல் கிடையாது. அதனால அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு என்ன அப்ரூவல் தேவைன்னு சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டி அப்படி இல்லைன்னா குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட டீம். ஸ்டார்டிங்ல 20 பேர் அப்படி இல்லைன்னா 30 பேர் அப்படின்னு ஒரு பெரிய டீம்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு சைட் இன்ஜினியர், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சூப்பர்வைசர், ஒரு எஸ்டிமேஷன் இல்லைன்னா குவான்டிட்டி சர்வேயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல அக்கௌண்ட்ஸ், அட்மின் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அதிகரிக்கும் போது டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. மேசன், ஹெல்பர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர் இப்படிப்பட்ட ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்க்கு ஏற்ப டைரக்டா இல்லைன்னா சப்கான்ட்ராக்ட் மூலமா மேனேஜ் பண்ணலாம். ஆனா சப்கான்ட்ராக்டர் இருந்தாலுமே
குவாலிட்டி, மெஷர்மெண்ட், சேஃப்டி அண்ட் டைம்லைனை நீங்க மானிட்டர் பண்ணணும். ஒர்க்கர்ஸோட கவுண்ட் எத்தனை அண்ட் ஒர்க்கோட நேச்சர் என்ன, அதுக்கேற்ற மாதிரி லேபர் ரிலேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் கம்ப்ளைன்சஸ் அப்ளை ஆகலாம். BOCW, கான்ட்ராக்ட் லேபர், EPF, ESI இது போன்ற ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க். பிரைவேட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராசஸ் வேற, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் குள்ள ப்ராசஸ் வந்து வேற. கவர்மெண்ட் டெண்டருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், டர்ன் ஓவர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி, கான்ட்ராக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் இது போன்ற எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அதனால கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்ட உடனேயே எந்த கவர்மெண்ட் டெண்டரையும் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் எடுக்க போறீங்களோ அந்த டிபார்ட்மெண்டோட கரண்ட் டெண்டர் அண்ட் கான்ட்ராக்டர் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெரா. கிளையண்டோட சொந்த பிளாட்ல கான்ட்ராக்டரா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொடுக்கிறது ஒரு மாடல். நீங்களே ஒரு லேண்டை டெவலப் பண்ணி அதுல பிளாட்ஸ், வில்லாஸ் அப்படி இல்லைன்னா பிளாட்ஸ் டெவலப் பண்ணி செல் பண்றது வேற மாடல். டெவலப்பர் அப்படி இல்லைன்னா ப்ரொமோட்டர் பிசினஸ்க்கு ரெரா அப்ளிகபிலிட்டி தனியா செக் பண்ணணும். இதெல்லாமே நீங்க கிளியர் பண்ணிட்டு தான் ஆக்சுவல் ப்ராஜெக்ட்க்கு போகணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளையண்ட். குறிப்பா நீங்க இப்போ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு சொந்த ஊருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தமிழ்நாட்டிலேயே வேறொரு டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இவ்வளவு வருஷமா, இப்போ அதை குவிட் பண்ணிட்டு சொந்த ஊர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களை அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டை பிடிக்க ஒரு பிராக்டிக்கல் மெத்தட் இருக்கு. உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாராவது புதுசா வீடு கட்டுறாங்களான்னு பாருங்க. அப்படி உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து உங்க ரிலேஷனோட வீடையோ இல்ல ஃப்ரெண்டோட வீடையோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடையோ அழகா கட்டி கொடுங்க. அந்த ப்ராஜெக்டை உங்களோட ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவா நினைச்சு செய்யுங்க. குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்க, ஃபினிஷிங் நல்லா கொடுங்க. கிளையண்ட் கம்யூனிகேஷனை ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த முதல் வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான் உங்க கம்பெனிக்கு முதல் பெரிய அட்வர்டைஸ்மெண்டா இருக்க போகுது. அந்த வீட்டை பாக்குறவங்க இந்த வீட்டை யார் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அதோட கான்ட்ராக்டர் யார் அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து அடுத்த கிளையண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ப்ராஃபிட் மட்டுமே பார்க்காதீங்க, உங்களோட ரெப்யூட்டேஷனையும் பில்ட் பண்ணுங்க. ஆனா இதுக்காக நீங்க நஷ்டத்துல வேலை செய்யணும் அப்படின்னு கிடையாது. ப்ராப்பர் காஸ்டிங்கை பிளான் பண்ணி ரீசனபிள் ப்ராஃபிட்டோட கொட்டேஷன் கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுமே கிளையண்ட் பெர்மிஷனோட போட்டோஸ், கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸ் அண்ட் ஃபீட்பேக் இதெல்லாம் நீங்க வந்து போர்ட்ஃபோலியோவா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஆர்கிடெக்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ், மெட்டீரியல் சப்ளையர்ஸ், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ், பிளம்பிங் கான்ட்ராக்டர்ஸ், ப்ரீவியஸ் ஒர்க் கான்டாக்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்குமே நீங்க ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியப்படுத்துங்க. அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமா நிறைய கிளையண்ட்ஸ் அப்ரோச் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் பிசினஸ் இந்த ப்ரொஃபைலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போடாதீங்க, யூஸ்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷனையும் கூடவே சேர்த்து சொல்லுங்க. அதுல இருந்து என்ன யூஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்து பில்ட் ஆகும். அடுத்து வந்து ஒரு கிளையண்ட் உங்ககிட்ட கால் பண்ணி இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே வந்து ரேட்டை சொல்லிடாதுங்க. முதல்ல ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாட்டோட டீட்டெயில்ஸ் கேளுங்க. அது வந்து எங்க இருக்கு, லொகேஷன் கேளுங்க, பில்டப் ஏரியா என்னன்னு கேளுங்க, ஃப்ளோர்ஸ் எத்தனை ஃப்ளோர்ஸ் கட்டணும், அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை, பட் பேசிக் டீட்டெயில்ஸ் கண்டிப்பா கேளுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரெக்டான ரேட், ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் ரேட் சொல்லிடுவோம், பட் அவங்களோட மெட்டீரியல் சாய்ஸ் வேறையா இருக்கும். ஃபர்ஸ்டே சொல்லாம நீங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லணும். எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்க கொட்டேஷனே கொடுக்கணும் அவங்க கிட்ட. அடுத்தது பாத்தீங்கன்னா BOQ. BOQனா பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். BOQனா ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஒர்க்கு, குவான்டிட்டி எவ்வளவு, ரேட் என்ன, அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா காட்டுற லிஸ்ட் தான் BOQ. எர்த் ஒர்க்ல இருந்து
ஃபவுண்டேஷன், ஆர்சிசி, பிரிக் ஒர்க், பிளாஸ்டரிங், ஃப்ளோரிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்டிங் அண்ட் ஃபினிஷிங் வரைக்கும் ஸ்கோப் கிளியரா இருக்கணும். இதுல எது இன்க்ளூடட், எது இதுல கிடையாது, இதையெல்லாம் கொட்டேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிட்டன் அக்ரிமெண்ட். ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்க ரிலேஷனா இருந்தாலும் சரி, அக்ரிமெண்ட் இல்லாம ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த அக்ரிமெண்ட்ல ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்னது, இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் என்ன, பேமெண்ட் ஷெட்யூல், அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் என்னென்ன இருக்கு, ஸ்பெசிஃபிகேஷனோட சேஞ்சஸ் என்ன, இது எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அந்த கிளையண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் கேட்டாங்கன்னா ரிட்டன் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்க ஒர்க் செய்யணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல டெக்னிக்கல் நாலேஜ் மட்டுமே இருந்தா போதாது, மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். கிளையண்ட் உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது உங்க ப்ராஃபிட் கிடையாது, அது ப்ராஜெக்டோட மணி. அதுல இருந்து தான் அந்த சைட்டுக்கு தேவையான மெட்டீரியல், லேபர், டிரான்ஸ்போர்ட், சப்ளையர் பேமெண்ட் இது எல்லாமே போகும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே காஸ்ட் ஷீட்டை மெயின்டைன் பண்ணுங்க. மெட்டீரியல் காஸ்ட் என்ன, லேபர் காஸ்ட் என்ன, சப் கான்ட்ராக்டர் காஸ்ட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் எவ்வளோ ஆச்சு, மிஷினரிக்கு எவ்வளோ ஆச்சு, சைட்டோட எக்ஸ்பென்சஸ் என்ன, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் என்ன, ஸ்டாஃப்க்கு என்ன சேலரி, இதெல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி நீங்க ட்ராக் பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் உண்மையான ப்ராஜெக்டோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியா, ரொம்ப குறைவா கொட்டேஷன் மட்டும் கொடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸ்டீல் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா சிமெண்ட் ரேட் கூட திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், லேபர் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகலாம், கிளையண்ட் அடிஷனல் ஒர்க் உங்ககிட்ட கேட்கலாம், சைட்ல ஒர்க் டிலே ஆகலாம், மெட்டீரியல் வேஸ்டேஜ் வரலாம். இதெல்லாமே கால்குலேட் பண்ணாம ரேட் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் உங்களுக்கு அதுல கொஞ்சம் கூட ப்ராஃபிட் கிடைக்காம போயிடும். அதனால மெட்டீரியல் பிளஸ் லேபர் காஸ்ட் மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட்க்கு வரும் எல்லா செலவுகளையுமே கால்குலேட் பண்ணிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குவாலிட்டி. ஃபவுண்டேஷன், ரீபார், ஃபார்ம் ஒர்க், கான்கிரீட், curing, brickwork, plastering, waterproofing, flooring, doors and windows, electrical, plumbing, painting, ஒவ்வொரு ஸ்டேஜையும் ப்ராப்பரா நீங்க செக் பண்ணணும். சைட் போட்டோகிராஃப்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், மெட்டீரியல் பில்ஸ், அப்ரூவல்ஸ், இப்படி ரெக்கார்ட்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிளையண்ட் கம்யூனிகேஷன். ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸை ரெகுலரா அவங்க கிட்ட அப்டேட் பண்ணுங்க. என்ன ஒர்க் முடிஞ்சிருக்கு, அடுத்ததான் என்ன ஒர்க் செய்யணும், பேமெண்ட் டியூ எவ்வளவு இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதாச்சும் இருக்கா, சைட் இஷ்யூ ஏதாவது இருக்கா, இதை கிளியரா அப்பப்போ கிளையண்ட் கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்த உடனேயே கிளையண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட அப்ரூவலையும் வாங்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிட்டி, செகண்ட் பாத்தீங்கன்னா டைம், தேர்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இந்த 3ஐயுமே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிளையண்ட் ட்ரஸ்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிளையண்ட் மூலமா இன்னொரு கிளையண்ட் கிடைக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்லயே மிகப்பெரிய growth. இப்போ நீங்க நெக்ஸ்ட் மந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நான் சொல்ற ஆர்டர்ல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் மாடலை டிசைட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸா, அப்படி இல்லைன்னா ரெனோவேஷனா, இல்லைன்னா டர்ன் கீயா, கமர்ஷியலா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்ய போறீங்களா, இல்லைன்னா பிசினஸ் ஸ்ட்ரக்சர் செய்ய போறீங்களா, சோலோ ப்ராப்பரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, இல்லைன்னா பிரைவேட் லிமிடெட், இப்படி உங்க பிசினஸ் பிளான்க்கு ஏற்ற ஸ்ட்ரக்சரை நீங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேன் அண்ட் பிசினஸ் பேங்க் அக்கவுண்ட். பர்சனல் மணி அண்ட் பிசினஸ் மணி செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஊதியம் ரெஜிஸ்ட்ரேஷன். கவர்மெண்டோட அபிஷியல் போர்ட்டல்ல ஆன்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி செக் பண்ணுங்க. சர்வீசஸ்க்கு பொதுவா ஆனுவல் டர்ன் ஓவர் 20 லட்சம் தாண்டும் போது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். ஆனா சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், அதனால ஒரு சிஏ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க பிசினஸ் இருக்கிற இடத்துக்கு அப்ளிகபிள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும் பில்டிங் அப்ரூவல் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிருங்க. ஸ்டார்டிங்ல பெரிய டீம்லாம் வேணாம், ஸ்மால் கோர் டீம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அதிகரிக்கும் போது உங்க டீமையும் வளர்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ளையர் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிக்கோங்க. சிமெண்ட், ஸ்டீல், சாண்ட், அக்ரிகேட், பிளாக்ஸ், டைல்ஸ், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்ட்,
ஹார்ட்வேர் இப்படி முக்கியமான மெட்டீரியல்ஸ்க்கு ரிலையபிள் சப்ளையர்ஸை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எஸ்டிமேஷன் அண்ட் கொட்டேஷன் சிஸ்டம் ரெடி பண்ணுங்க. ரேண்டமா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை சொல்லாம ப்ராப்பர் குவான்டிட்டி அண்ட் காஸ்டிங் பண்ணி கொட்டேஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லாம ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கணும்னா உங்க ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கை முதல்ல யூஸ் பண்ணுங்க. குறிப்பா நீங்க வெளிநாட்டுல அப்படி இல்லைன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேலை பார்த்துட்டு சொந்த ஊர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்க ரிலேஷன்ஸ் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஹவுஸ ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப முக்கியமா எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வீட்டை நீங்க குவாலிட்டியோட கட்டி கொடுங்க. அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஆனா அதை தொடர்ந்து ப்ராஃபிட்டோட நடக்கிறது தான் ரியல் சேலஞ்சா இருக்கும். டெக்னிக்கல் நாலேஜ் மட்டுமே இதுக்கு போதாது. காஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும், கிளையன்ட் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், டீமை சரியா மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கு சரியான ப்ரொஃபஷனலை இன்வால்வ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியோட ஒர்க்கை செஞ்சு கொடுங்க. இதனால கிளையண்ட்டுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் நல்லாவே பில்ட் ஆகும். ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அடுத்த ப்ராஜெக்ட்கான வாய்ப்பா பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களோட பிளான் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் உங்ககிட்ட சொன்னேன். லைக் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் எப்படி பண்ணணும், இன்னுமே டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி இன்னுமே டீட்டெயிலா சொல்றேன். கமெண்ட்ல நீங்க எந்த ஊர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எத்தனை இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுக்க போறீங்க, இதெல்லாமே சொல்லுங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸுமே நான் படிச்சு பார்ப்பேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்டிமேஷன், பிஓக்யூ, குவான்டிட்டி சர்வேயிங், பிராக்டிக்கல் சைட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை இன்னும் நிறைய நான் ஷேர் பண்ண போறேன். அதனால உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த இந்த வீடியோவை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.